நீதிமானே, நீதி அரசரே, விஸ்வாமித்தர் கணக்கு நீதிமன்ற கோர்ட்டில் அத்தனை தக்க தண்டனை கொடுத்து தான் ஆகணும். எல்லாம் இந்த ஜென்மத்தில் கம்ப்யூட்டர் கணக்கில் ஆன்லைனில் உள்ள கணக்கு கம்ப்யூட்டர் கணக்கு. இந்த 7 ஜென்மம் கடைசியில் அழித்து நாசம் பண்ணி வச்சுருப்போம். எல்லாம் இந்த கணக்கு எழுதி நம்ம 8 ஓலைச்சுவடு கணக்கில் எழுதியாச்சு. தக்க தண்டனை இராணுவம் வானரப்பட தரப்பட எல்லாம் சிட்டி கிராமத்தை அடைச்சி தான் கணக்கு எடுப்போம். கணக்கு எடுக்கையில் ஆட்டோமேட்டிக்காக 2ஆம் நம்பர் பிஸ்னஸ் வியாபாரம் தான் உள்ளே எல்லாம் மாட்டுவான். இதுதான் கணக்கு. ஏண்டா பாய்ப்பைகளா, கொஞ்சம் பொறுமையாக போங்கடா. கடவுள் பூமியில் உட்காந்து கணக்கு போட்ட கணக்கு நீ பார்க்கலனா இது எவ்வளோ பெரிய விளையாட்டுறா. இது ஒரு அதிசயமான விளையாட்டுறா. இது அதிசயமான விளையாட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கிய. ஆனால் அதிசயமாக பூமியில் குடும்பம் உட்காந்துருக்குடா. இது ஒரு அதிசயம். புரியுதா? படித்த கல்வியில் உன்னால் ஏற்று பார்க்க முடியுதாடா கடவுளை? கடவுள் குடும்பத்தை ஏற்று பார்க்க முடியுதா? படுத்துதிய சரியா? இந்த பாடுபடுத்தின கணக்கில் மானிட பேல கணக்கு எடுத்தாச்சு. அதுதான் கணக்கு. கீழே கணக்கு பூமியில் உள்ள கணக்கு பூரா எடுத்தாச்சு. பூமி அழித்து நிற்கான். அவனுடைய கழுத்து முட்டை வரைக்கும் அழித்து வச்சுருக்கான் அரசியல்வாதி. இன்னும் கேள்வி கேட்காமல் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்போ இது எவ்வளோ பெரிய தப்பு. குற்றத்தில் குற்றம், குற்றமான குற்றம், குற்றத்துக்கு மேலே குற்றம். சரியா? இது நீதி அரசர் ஆட்சியில் உள்ள கணக்கு. இந்த வார்த்தை தான் வரும். நீதி அரசர்னால் கடவுள் ஆண்ட ஆட்சி. மொத கன்னியாகுமரி 75 கிலோமீட்டர் உள்ள அதே அழிக்க வந்துட்டான் மானிடப்பே. அதான் அழிச்சு பூமி ஈஸ்வரன் பரமசிவன் கீழே இறக்கி நண்பன் ஈஸ்வரன் பரமசிவன் இந்த விஸ்வாமித்தருக்கு நண்பன். நாங்கள்லாம் எங்கள் கணக்கெல்லாம் பெரிய கணக்கடா. உங்கள்கிட்டலாம் மானிடப்பேலுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைடா. குடும்பத்தை அவமதிச்சிட்டீங்கடா பாய்ப்பேல. பூமியில் உட்காந்துருக்க குடும்பத்தை அவமதிச்ச நீங்களாம் எல்லாம் இல்லை. கடவுள்ரா, பொறுமையிலையும் பொறுமை, கடல் வரைக்கும் பொறுமை. கடவுளால் தான் பொறுமையாக இருக்க முடியும். எங்களாலாம் பொறுமையாக இருக்க முடியாதா? பிள்ளைகளை பாடாப்படுத்துறது, இங்கிட்டு அங்கிட்டு இழுத்து போகிறது. நீதிமன்றத்தில் எவ்வளவோ செக்ஷன் பிரிவில் உள்ள ஏற்றி கணக்கு கொடுத்த அந்த செக்ஷன் பிரிவில் உள்ள கணக்கு எடுக்கலைன்னா இது எவ்வளோ பெரிய தப்பு. டக்குன்னு இராணுவத்தை கூட்டு வந்து கேட்கணும், கடவுள்கிட்ட வந்து கேட்கணும். கடவுள் நீதிபதி கோற்றாறு ஆணுக்கு பெண்ணுக்கு உங்களுக்கு மேலே அப்பாற்பட்ட கடவுள் பூமியில் உட்காந்து உலகத்தை பார்த்து தப்பு செய்கிற பூரா கணக்கு விட்டாச்சு. அத்தனையும் ஜீவராசியை பூரா கொள்ளுதான். பூரா சாப்பாடு உணவு இல்லாமல் அப்படியே தவிக்கி அப்படியே பாரப்பா. நீதிமன்ற கோர்ட்டில் நீங்கள் உள்ளே இருக்கிற நீதிபதியை பூரா பார். வெளியே வந்து பார். வெளியே சுற்றி பார். சிட்டி கிராமத்தில் சுற்றி பாரப்பா. விஸ்வாமித்தர் கணக்கு போடுறேன் நல்லா பார். சுற்றி பார். பறவைகள், விலங்குகள், நாய்க்குட்டி, ஆடு, மாடு, கோழி, பறவைகள் வரைக்கும் அரை வயிற்றுக்கு சாப்பாடு அது கிடைக்கி. எல்லாத்தையும் இவன் தட்டி பூரா 2ஆம் நம்பரை திருச்சி மிஷின்களை தயாரித்து பூரா பாலாக்கு தான். பாயிப்பேய், கேடுகெட்ட பாயிப்பேய்களா. விஸ்வாமித்தர் இன்னைக்கு நான் கண்ணீர் வடிக்க. கண் கலங்காத அப்படிங்க என் ஈசன், கண் கலங்காத. டைம் நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறதே. கைலாசத்திலிருந்து பிடிச்சி மின்னுமா தூக்கி சூடு வச்சு தூக்கி எறிவான் வானர படைகள். இன்னும் நக்கல் நையாண்டியாடா பண்ணுதிய கேடுகெட்ட பைகளா. கடவுள் பூமியில் உட்காந்து குடும்பம் உட்காந்து அப்படியே கண்ணீர் வடிக்க வைக்கிறடா கேடுகெட்ட பைகளா. தமிழ்நாடு முழுவதும் சாவக்கேடில் நிற்கி, எல்லாமே சாவக்கேடில் நிற்கி. சிவன் குடும்பம்டா, சிவன் ஈஸ்வர குடும்பம், பெரிய குடும்பம், உலகத்துக்கே பெரிய குடும்பம். புரியுதா? பெரிய குடும்பம் உள்ள கிடக்கு. சிவனுடைய கணக்கு குடும்பத்தார் உள்ள இன்னும் கிடக்கு. டெல்லி, மகாராஷ்டிரா, மகா வீட்டில் கிடக்கு. விஷ்ணு, பிரம்மா பிள்ளைகள்லாம் கிடக்குடா. பேரம்பத்தியெல்லாம் கிடக்குடா. பெரிய குடும்பம், உலகத்துக்கே பெரிய குடும்பம். அவங்களுக்கு அவங்க குடும்பம் கிடக்கு. இந்த ஜென்மத்தில் ஈஸ்வரன் பரமசிவன் பூமியில் இறக்கி பிள்ளை அங்கங்கே போட்டு வச்சு இல்லைன்னா இந்த மானிடப்பே அழிச்சிருவான். அப்படியா? அழிச்சிருவான். இவன் யாருன்னு தெரியுமா? இளைய பையன். இவன் தாண்டா கடைக்குட்டி. நீதி அரசருக்கு முன்னாடி கை நீட்டி அடி கொடுத்தவன் அந்த மாதிரி நிற்பான். இந்த செம்மத்தில் அடங்கி நிற்கும். மாதிரி கிடக்கும். தாய் தப்பனே அழிச்சிருவான் பொறுக்கு அப்படிங்கிற பயத்தில் அவன் நம்ம தாய் தப்பன் தான் நமக்கு முக்கியம். உள்ளே இருக்கிற சாமி எல்லாம் வரம் கொடுத்தது தான் நமக்கு முக்கியம். நமக்கு இந்த மானிட பேர் தேவையில்லை. அவர் பார்ப்பார். அப்படிமா எங்கள் அப்பா பார்ப்பார். தாய் தப்பம் என் தாயை சுத்தம் பண்ணி தூயமாக பார்வதி
மதுரை மீனாட்சி சுத்தமாக தூயமாக பூமியில் கைலாசத்தில் என் தாய் இருக்கணுமா. இளைய பையன் பூரா அசிங்கம், கண்டமானைக்கு அசிங்கம். சாமி பூரா தாலியை கட்டுதானா ஐயமா இருப்பே. இலை கேடு கெட்ட பேடா நீ ஐயமா இருப்பே. அடி குடுக்கையில் இராணுவ வானரப்பட வரையில் துவைச்சி போடுவான். எங்கேயும் பூஜை இருக்கக்கூடாது, பூஜை பண்ணாத. கைலாசத்தில் எல்லா சாமி உட்காந்துருச்சு. எல்லாம் வரம் கொடுத்த பூரா உட்காந்து சிவன் குடும்பம் ஆட்சி ஆள்ற குடும்பம் தாண்டா இதை பார்க்க முடியும். சாமியெல்லாம் வரம் கொடுத்ததெல்லாம் உட்கார வச்சு பார்க்க முடியுமா? யாரும் பார்க்க முடியாது. சரியா? இந்த ஐயமார் பே பூரா பாழாக்கி தாலி கேட்டுதான், அதை கேட்டுதான், இதை இல்லை. உனக்கு அடி இந்த நேரம் விஸ்வாமத்திர நான் கணக்கு இராணுவ வானரப்பட உள்ளே வந்தவொடனே இந்த ஐயமார் பேரை பூரா அடித்து நொறுக்கிடாங்கிற கணக்கு அந்த நேரம் விடுவேன். ஒழுங்கா போ, பொத்து எல்லா ஆலயம் பூட்டுப்பட்டு போ. நீதிமான், நீதி அரசர், நீதி அரசராட்சி. எந்த கோயிலும் கிடையாது, எந்த சாமியும் கிடையாது. எல்லாம் கைலாசத்தில் தூக்கி உட்கார வச்சு கணக்கு போட்டு கணக்கு இட்டுக்கிட்டு இருக்கோம். கைலாசத்தில் முக்கால் சத்தியம் புரிஞ்சிக்கோ. அடி தருமடி உளம். இராணுவ வானரப்பட மானிட பிறவிய அமர்நாத் ஜோதிலிங்கத்திலேருந்து டெல்லி வரைக்கும் உள்ளே கொண்டு வர்ற வரைக்கும் தான் கணக்கு. அடுத்தாப்புல எப்படி விரட்டி பூமி அழிச்சானோ அந்த மாதிரி கம்பெனி போட்டவனை பூரா தூக்கி அடித்து துவைச்சி எடுப்பான். முக்கால் சத்தியம்.